தம்பிக்கு நன்றி. தம்பி லயன் சிவகுமார், என் பாசமிகு தம்பி, தமிழகத்தில் எந்த இடத்தில் நம்ம மக்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் உடனடியாக தொலைபேசியில் பேசி ஆயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய தம்பி லயன் சிவகுமார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவரை துடிப்பான இளைஞர், அந்த துடிப்பான இளைஞருக்கு வலதுகரமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆவடி ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. இந்த மாபெரும் நிகழ்வை சென்னை மாநகரில் தேவேந்திரகுல வேளாளர்களின் மறைந்து ஒளிந்து வாழக்கூடிய இந்த சூழலில் தன்னை மிகவும் பெருமையாக தம் சமூகத்தை உயர்த்தி தூக்கி இன்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி மையம் நடத்துகின்ற அண்ணன் திரு கென்னடி அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பில் இந்த பொன்னாளையை பொருத்தி அவருக்கு வரவேற்கிறோம். அண்ணன் திரு கென்னடி அவர்களுக்கு விருதுகளாக ஆணி வேறாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா பர்சனலா ஒவ்வொருத்தங்களும் போன் பண்ணிருப்பாங்க. அண்ணன் நீங்க தானே முக்கியம், நீங்க கண்டிப்பா வரணும்னு அப்படின்னு முதல் ஒருத்தங்க போன் பண்ணுவாங்க. திருப்பி ரெண்டாவது ஒருத்தங்க போன் பண்ணுவாங்க, அண்ணன் நீங்க முக்கியமான சமூகத்தில் உங்களை எதிர்பார்க்கிறோம்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனா ஒரு தியரிட்டிக்கலா ஒரு பிராண்டடா வந்து எல்லா நமது சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் இங்க வர வச்ச அந்த டிகேவி மையத்தின் ஆணி வேர்கள் சகோதரி திலகவதி, மாரியம்மாள், மீதியான திரையரங்கு சியாமாலா தேவி, ஜெயந்தி, சிங்கராஜ், தயவு செய்து கொஞ்சம் மேடைக்கு அனுப்பி. ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த உதய மையம் உயர்ந்திருக்குன்னா அது காரணம் வந்து அவங்களுடைய உழைப்பு தான். அண்ணன் வந்து கைடன்ஸ் பண்றாரு, அவரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுடைய சகோதரிகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை பொறுத்து மகிழ்கிறோம். வருகை தந்து எங்களை சிறப்பித்த சங்கத்தினுடைய தம்பி சிவகுமார் மற்றும் அன்பு நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆவடி சங்கத்தை ஒன்று புதிதாக உருவாக்குவதற்கு செயல்படுத்தக்கூடிய சாரி இங்க வந்து பேசும்போது முக்கியமானதை மறந்துட்டேன். இன்னைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி மையம் நடத்துறாங்க, அண்ணன் நடத்துறாங்க. இன்னைக்கு அதனால பலன் பெற்றோர் அநேகர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னை மாநகரில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற அநேக அதிகாரிகள் பயன்பட்டு இன்னைக்கு ஒரு சில வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மருத்துவத்துறையில் எத்தனையோ மருத்துவர்கள் பயன்பட்டாலும் இதுவரை நான் நேரில் கண்ணால் கூட பார்த்ததில்லை. ஒரு சில மருத்துவர்கள், அதில் முக்கியமாக
இன்று மிகப்பெரிய பாராட்டுக்கு சொந்தக்காரன டாக்டர் வெள்ளையங்கிரி அவர்களை உங்களது பலத்த கரவச மத்தியில் கொஞ்சம் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சாருக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்க எங்க சங்கத்தின் சார்பில் பல முறை போன் செய்து அவருக்கு உதவிகள் கேட்டுள்ளோம். தேவேந்திரர்கள் யார் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் உடனே மருத்துவரை தொடர்பு கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக டாக்டர் வெள்ளையங்கிரி அவர்கள் புன்முறுவலோடு எப்போது போன் செய்தாலும் உடனடியாக அதற்கு வேண்டிய வேலைகளை செய்துள்ளார். அவரை தொடர்ந்து அவருக்கு தெரியும் டாக்டர் ராஜ்குமார் தேனியை சார்ந்தவர். உதாரணம் சொல்ல போனா பல்லாவரத்தில் நம் உறவுக்கார பையன் மிகவும் சீரியஸ் நிலையில் இருந்ததாக செம்பூர் மாரிமுத்து குடும்பம் எனக்கு போன் செய்தார். அவர் அடுத்து கன்னியா போன் செய்ததன் மூலமாக அண்ணன் ராஜ்குமார் தொடர்பு கொண்டு பேசும்போது முடியாத கேஸை கூட ஒரு வாரத்தில் அவரை நேரடியாக சென்று அந்த மருத்துவ உதவிகளை செய்து அவருக்கு நல்ல முறை என்று உயிரிழக்கின்ற காரணம் அதற்கு முழுக்க முழுக்க அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தான். இதுவரை அவரை அநேகர் தெரிஞ்சுக்காது, நானும் நேரம் பார்த்தது இல்லை. எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்திருக்காரு, சத்தியமா எனக்கு யாரும் தெரியாது. எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, சார் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் சூப்பர்னு சொன்னாரு. எனக்கு தெரியல, அப்புறம் போட்டோ பார்த்து தான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு உதவி செய்த திரு ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறேன். இதுபோல் அநேக மருத்துவர்கள் நமது சமூகத்திற்கு உதவி செய்வார்கள். அதில் குறிப்பாக அப்பேற்பட்ட மருத்துவர்களை தேடி பிடித்து நமது அண்ணன் திரு கென்னடி அவர்களை இந்த அளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் பண்றாங்கன்னா ரியலி தேங்க்ஸ். அவருக்கும் அந்த தேவேந்திர குல மருத்துவமனை திருப்பலாவுக்கும் உதவி மையத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.